என் அன்பு குழந்தையே, ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்கின்ற நம்பிக்கையில் நீ வெகு நாட்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவில் வரப்போகிறது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். அந்த பரிசோடு இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகிறேன். என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ளாய். தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும், அதை நினைத்தால் இன்றும் உனக்கு கண்ணீர் வரும். நீ எதற்கும் கலங்காதே. உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்களாகும். உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என் மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு ஏதுவாக நான் எல்லா வேளைகளிலும் உனக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறேன். வெற்றி என்ற ஒரு சொல்லை மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கப் போகிறாய். அன்பு குழந்தையே, நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக நல்ல பலன்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. உன் கையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன். இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக் கொண்டு இருக்கிறேன். நீ அடைய விரும்பிய நினைத்த காரியத்திற்கு மாறாக ஒரு சிறு தடங்கள் கூட உனக்கு இனி ஏற்படாது. உன்னுடனே இருந்து உன் சாயப்பா நான் உன்னை நிச்சயம் காப்பேன். இது உன் அப்பாவின் என் சத்திய வாக்கு. நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்தெறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை. பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குக்கல். என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாக ஜொலிப்பாய். ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய்? நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி கூறுகிறேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய். அதே போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள். உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று புரிந்து கொண்டு வருவார்கள். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள் புண்ணியசாலிகள். நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான். ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும். நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை பெற்று நீ வாழ்வாய். நீ மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் நிச்சயம் நன்கு அறிவேன். உனக்கான விடியும் காலம் விரைவில் வரும். உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.